வணக்கம் நேயர்களே. கனடாவில் உள்ள சில குழுக்கள் பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கின்றன. பழைய சித்தாந்த கதைகளை எல்லாம் சொல்லி தேசிய ஒற்றுமையை குலைக்க பார்க்கின்றன. எனவே தயவு செய்து கனடாவில் இவ்வாறான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அந்த குழுக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வாறு கனடிய உயர்ஸ்தானிகரிடம் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இது என்ன மாதிரி விஷயமாக போகுதுன்னு சொன்னால், கனடாவில் புலிகள் அமைப்பினுடைய கொடிகள் சின்னங்களை பொது வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு பொது வழிகளில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அவ்வாறான குழுக்கள் அவ்வாறு பயன்படுத்தி மேற்கொள்கின்ற கோஷங்கள் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் தேசிய ஒற்றுமைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏனென்றால் பழைய கதைகள், பழைய சித்தாந்த கதைகள், முந்தி நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கதைக்க இலங்கையாக்களுக்கு அது ஞாபகம் பெறும். வேறு நாட்டுக்காரருக்கும் அது ஞாபகம் பெறும். இந்த நாட்டில் இருக்க தமிழனுக்கும் அது ஞாபகம் பெறும். அதை கதைக்க இன்னும் முருகல் ஏற்படுமே தவிர ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே தயவு செய்து கனடாவில் ஒட்டாவாவில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தை கொடுக்குமாறு வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கனடிய உயர்ஸ்தானிகரிடம் சொல்லியிருப்பதான ஒரு செய்தி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அதே போல கனடாவிலும் இந்த செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமானது இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டு நல்ல பல விஷயங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. காணி விடுவிப்புகள், ஊழல் மோசடிகள் மற்றும் பலவிதமான வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது படிப்படியாக இனொற்றுமை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியை தேசிய இனொற்றுமைக்கான வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வாறான கொடிகளை பயன்படுத்துவது, சின்னங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவது, பயன்படுத்துவதெல்லாம் மீண்டும் இன ஒற்றுமையை சிறுகுலைக்கும் அல்லது குழப்பம் என்று கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் விஜித ஹேரத் சொல்லியிருக்கின்றார். கனடாவில் பயன்படுத்துவது, ஒரு குழு கனடாவில் பயன்படுத்துகிறது. எனவே அந்த சில குழுக்களோ ஒரு குழுக்களோ பயன்படுத்துவது குழப்பம் என்றால், இப்போ இலங்கையில் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் மிக உணர்வு பூர்வமாக கொடிகள் எல்லாம் கட்டி நினைவுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்களுடைய இறந்தவர்களுடைய தாய்மார்கள், தந்தைமார்கள், உறவினர்களுக்கு நினைவு பரிசுகள், அதே போல பலவிதமான மரியாதைகள், மாலைகள், அஞ்சலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இதுவும் பொது வழியில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விடயம் தான். இது சம்பந்தமாக நேற்று நபர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இவற்றையெல்லாம் விட்டுட்டு இருக்குது. இலங்கையில் பிரச்சனை இல்லை, யாரும் யாரையும் நினைவு கூறுங்கோ, பிரச்சனை இல்லை. திருப்ப 5 வருஷத்துக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடக்கைக்குள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வராம வேறு யாரும் வந்தால் என்ன நிலைமை? இதே மாதிரி அனுஷ்டிக்க முடியுமா? இதே சுதந்திரம் கிடைக்குமா இல்லையான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது. உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேன கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோட்டாபய ராஜபக்ச வந்தார், அதுக்கு பிறகு விக்ரமசிங்க, அந்த டைம்களில் என்ன நடந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமா இல்லையா என்பதுதான் இப்போ பிரச்சனை. கனடாவில் பொது வழியில் நினைவு சின்னங்கள், கொடிகளை பயன்படுத்துகின்ற சில குழுக்களால் இலங்கையில் தேசிய ஒற்றுமை சீர்குலைக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சொல்வதானது, இலங்கையில் இப்போ வடக்கு கிழக்கில் மற்றும் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் இருக்கின்ற இடங்களில் இந்த நினைவுகள், நிறைவேற்றல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்போ இதில் ஏதாவது பாதிப்பு எது கொண்டு வருமா என்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.